ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அம்மு கார்ட்டூன் கிட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஆயென தொடங்கும் பெயர்களை கூறுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதலாம் வகுப்பு முதலாம் பருவத்தில். இதுக்கு முன்னாடியே நம்ம ஆலமரத்தில் விளையாட்டு, கைவீசம்மா கைவீசு, நிறைய பாடல்கள்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஆயென தொடங்கும் பெயர்களை கூறுவோம். அம்மா, அம்மானா ஆவில் தான் ஆரம்பிக்கும். அப்பா, அப்பானாலும் ஆவில் தான் ஆரம்பிக்கும். உயிரெழுத்துக்களான ஆவில் தான் அணில், அம்மி, இது மூணுமே உயிரெழுத்துக்கள். அது எல்லாமே ஆவில் தான் தொடங்கும். உங்களுக்கு தெரியுமா குட்டீஸ்? நீங்கள் வீட்டில் இருக்கும்போது உயிரெழுத்துக்களான ஆனாவனாவை எழுதி பாருங்கள் குட்டீஸ். இப்போது நம்ம ஆவில் இருக்கக்கூடிய சொற்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க குட்டீஸ். அம்மா, முதல் எழுத்து ஆ. அம்மா, அப்பளம், அணில், அரிசி, அன்னம், அலைபேசி, அள்ளி, இது எல்லாமே ஆவில் இருக்கக்கூடிய சொற்கள். குட்டீஸ், இப்போது ஆவில் தொடங்கக்கூடிய சொற்கள் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் குட்டீஸ். அரிசி, அரிசி ஆவில் தொடங்கக்கூடியது. ஓகே. அடுப்பு, அடுப்பும் ஆவில் தான் தொடங்கக்கூடியது. அம்மி, அம்மியும் ஆவில் தான் தொடங்கும். அருவி, அம்பு, இது மட்டும்தான் குட்டீஸ் ஆவில் தொடங்கக்கூடியது. தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போது ஆனா என்ன எழுத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா குட்டீஸ்? இப்போ நெக்ஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆ எழுத்தை கண்டுபிடிப்போம், வண்ணமிடுவோம்னு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக்கர் படம் இருக்கா? அந்த ஜோக்கர் படத்தில் ஆ, டூ அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் ஆன்றதை மட்டும் நாம் வண்ணமிட போகிறோம். வாங்க இப்போ என் கூட சேர்ந்து நீங்களும் வண்ணமிடுங்க. ஆண் இருக்கிற இடத்துலலாம் நான் கலர் கொடுத்துட்டேன் குட்டீஸ். இப்போது நீங்கள் உங்கள் புக்கில் ஆண் இருக்கிற இடத்துலலாம் கலர் கொடுத்துருங்க குட்டீஸ். இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகலாம். ஆ எங்கே இருக்குதுன்னு பார்த்து வட்டமிட போகிறோம். ஒரு சொல்லாக இருக்குது, அதில் ஆன்ற எழுத்து இருக்குது, அதை கண்டுபிடிச்சி நம்ம வட்டமிட்டு காட்ட போகிறோம். வாங்க குட்டீஸ், என் கூட சேர்ந்து நீங்களும் வட்டமிடுங்க. அழகு, அழகுன்னு இருக்கா? அழகில் ஆ இருக்குது, அதனால் அழகை வட்டமிட்டுக்கணும். இப்போது அருவி, அருவியிலையும் ஆ இருக்குது, அருவியும் வட்டமிட்டுக்கணும். படம் அப்படின்றதுல ஆ இல்லை. மரம், மரம்லேயும் ஆ இல்லை. இலையிலையும் ஆ இல்லை. அன்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஆ இருக்குது பாருங்கள், வட்டமிட்டுக்கோங்க. பாப்பா இல்லை. இனிப்பு, அப்பளம், அப்பளத்தில் ஆ இருக்குது, அதை வட்டமிட்டுக்கலாம். அம்மாவிலையும் ஆ இருக்குது, வட்டமிட்டுக்கலாம். இப்போது ஆவை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க குட்டீஸ். இப்போ இன்னொரு சென்டென்ஸை கொடுத்து ஆ எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடின்னு சொன்னால் நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா குட்டீஸ்? ஆன்ற லெட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இப்போது நாம் நெக்ஸ்ட் பார்ட்டுக்குள்ளே போகலாம் குட்டீஸ். நெக்ஸ்ட் பார்ட்டு என்னென்னா, ஆன்ற எழுத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்டோரியை கொடுத்து அதில் உள்ள ஆன்ற எழுத்தை அடிக்கோடிட்டு காட்டணுமா. அடிக்கோடிடுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நான் உங்களுக்கு இந்த ஸ்டோரியை படித்து காட்டுறேன். இதில் எந்த இடத்துல ஆன்ற எழுத்து இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு உங்கள் புக்கில் போயிட்டு ஆவுக்கு நேராக அடிக்கோடு போடுங்க. அடிக்கோடுனா அன்பான சிங்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அன்பான ஆவுக்கு நேராக அவங்களே அடிக்கோடு போட்டிருக்காங்க, அதுதான் அடிக்கோடு. ஆ எழுத்துக்கு கீழே அடிக்கோடு இடணும் குட்டீஸ், அதுதான் அடிக்கோடு இடுவேன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இது ஒரு ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோரியை நான் படிக்கிறேன். அதில் எந்த இடத்துல ஆன்றது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்கள் புக்கில் நீங்கள் அந்த ஆவுக்கு நேராக ஒரு கோடு போடுங்க. இப்போது நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் குட்டீஸ். அது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது. அது மிகவும் அன்பானது. குகையிலிருந்து வெளியே வந்தது. அப்போது மரத்தின் கீழே பசியோடு அமர்ந்திருந்த அணிலை கண்டு சிங்கம் அணிலின் அருகில் சென்றது. அணில் பயந்து நடுங்கியது. சிங்கமோ அணிலுக்கு பழம் ஒன்றை கொடுத்தது. அணில் அன்புடன் நன்றி கூறியது. இந்த ஸ்டோரியில் ஆன்ற எழுத்து எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா குட்டீஸ்? கண்டுபிடிச்சி உங்கள் புக்கில் ஆன்ற எழுத்துக்கு நேராக அடிக்கோடு போடுங்க. நீங்கள் தான் போடணும், அதை வேறு யாரும் போடக்கூடாது. நீங்கள் தான் ஆண் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு நேராக அடிக்கோடு போடணும். அப்போ தான் ஆன்ற எழுத்து எதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது
நான் வந்து இந்த ஸ்டோரியில் ஆன்ற எழுத்து எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு கோடு போட்டு காமிக்கிறேன். அதே போல் நீங்களும் வந்து உங்கள் புக்கில் போடணும். ஆன்ற எழுத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் குட்டீஸ். இப்போது நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாம். நெக்ஸ்ட் பேஜில் ஆன்னு கொடுத்துருக்காங்க. ஆ என தொடங்கும் பெயர்களை கூறுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இதெல்லாம் வந்து ஆ அப்படின்னு தொடங்கக்கூடிய பெயர்கள். ஆலமரம், ஆந்தை, ஆடு, இது மூணுமே ஆ அப்படின்றதுல தான் வரும். இப்போது ஆவண்ணாங்கிற எழுத்தை நம்ம எப்படி படித்து தெரிஞ்சுக்கிறது, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆ அறிவோம்னு கொடுத்துருக்காங்க. ஆவில் என்னென்னலாம் இருக்குது குட்டீஸ்? ஆடு, ஆமை, ஆலமரம், ஆந்தை, ஆப்பம், ஆறு, ஆ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஆ வரிசையில் சேரும். உயிரெழுத்துக்களில் இரண்டாவதான எழுத்து ஆ. அந்த ஆவை வச்சு ஒரு சொல்லை கொடுத்துருக்காங்க. இப்போது ஆன்ற எழுத்தை பார்த்தோம்ல குட்டீஸ், அந்த ஃபஸ்ட்டு உள்ளதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஆப்பம், ஆடு, ஆந்தை, ஆறு, இது 4 தான் குட்டீஸ் ஆன்ற எழுத்தில் வரக்கூடிய சொற்கள். இப்போது ஏன்னா எலியில் வரும். அம்மா வந்து நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தோம்ல, ஆ அம்மா, அப்பா அப்படின்றது பார்த்தோம்ல, அது வந்து அம்மான்றது ஃபஸ்ட்டு ஆ, இது பெரிய ஆ. அதனால் ஆடு, ஆப்பம், ஆந்தை, ஆறு, இதான் வரும் குட்டீஸ். நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகலாம் குட்டீஸ். ஆ எழுத்தை கண்டுபிடிப்போம், வண்ணமிடுவோம். இதுக்கு முன்னாடி ஆன்ற பேஜில் ஒரு ஜோக்கர் இருந்தார். அவருக்கு ஆன்ற எழுத்துக்கு நேராக ஒரு வண்ணமிட்டோம்ல. இப்போது இந்த ஆமையில் ஆ அப்படின்னு பெரிய லெட்டரில் இருக்கக்கூடிய ஆவை இந்த ஆமையில் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி வண்ணமிடணும். வாங்க குட்டீஸ், எப்படி வண்ணமிடுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இதை பார்த்துட்டு உங்கள் புக்கில் போயிட்டு நீங்களும் ஆ அப்படின்ற பெரிய எழுத்து இருக்கக்கூடிய ஆவில் நீங்களே வண்ணமிடுங்க குட்டீஸ். இப்போது நான் இதில் எப்படி வண்ணமிடுறதுன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ நீங்கள் உங்கள் புக்கை எடுத்து ஆன்ற இடத்துலலாம் கலர் அடிங்க குட்டீஸ். இப்போது ஆங்கிற எழுத்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து வட்டமிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆடு, ஊஞ்சல், ஆறு, ஆலமரம், இலை, பந்து, ஆட்டம், சக்கரம், அரிசி, ஆந்தை. இதில் ஆன்றதெல்லாம் எங்கே இருக்குது சொல்லுங்கள் குட்டீஸ். இப்போது ஆடு, ஆடுங்கிற சொல்லில் பெரிய எழுத்து ஆ கொடுத்துருக்காங்க. அதனால் ஆடு கரெக்டு, ஊஞ்சல் தப்பு, ஆறு அப்படின்றதுல ஃபஸ்ட் லெட்டரில் ஆன்னு வந்திருக்கு பாருங்கள் குட்டீஸ். ஆலமரமும் அதே மாதிரி தான் ஆன்னு வந்திருக்கு. இலை, பந்து, ஆட்டம், ஆட்டம்ன்றதுலேயும் ஆ இருக்குது. சக்கரம், சக்கரத்தில் வந்து ஆ இல்லை. அரிசியிலையும் ஆ வந்து இல்லை. ஆந்தை, ஆந்தையில் வந்து ஆ இருக்குது. அதனால் ஆ இருக்கிற எல்லா இடத்தையும் நம்ம வந்து வட்டமிட்டுக்கலாம் குட்டீஸ். நான் வட்டமிட்டுட்டேன். உங்கள் புக்கில் போயிட்டு நீங்கள் ஆண் இருக்கிற இடத்தெல்லாம் வட்டமிடுங்க குட்டீஸ். குட்டீஸ், நம்ம இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம் குட்டீஸ். ஆன்ற எழுத்துக்கு முன்னாடி அடிக்கோடிட்டோம் பார்த்தீங்கல்ல ஃபஸ்ட்டில். அதே மாதிரி தான் இப்போ ஆவண்ணான்ற எழுத்துக்கும் அடிக்கோடிட்டு காட்ட போகிறோம். ஆவண்ணா அப்படின்ற எழுத்தை எங்கே ஒரு சொல்லில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சி ஆவண்ணான்ற எழுத்து எங்கே இருக்கோ அதுக்கு நேராக அடிக்கோடிட்டு காட்ட போகிறோம் குட்டீஸ். வாங்க குட்டீஸ், இந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். ஆலங்கட்டி மழை. ஆலத்தூரில் நேற்று மாலை மழை பெய்ந்தது. தூறலாக தொடங்கிய மழை நேரம் ஆக ஆக பெருமழையாக மாறியது. ஆடி காற்றோடு சேர்ந்து பெய்ந்த மழையில் ஆலங்கட்டிகள் விழுந்தன. அதனை குழந்தைகள் அனைவரும் ஆர்வத்துடன் பார்த்தனர், ஆரவாரம் செய்தனர். எந்த சொல்லில் ஆவண்ணான்ற எழுத்து இருக்கோ ஆவண்ணான்ற எழுத்துக்கு நேராக அடிக்கோடிட்டு காட்டுங்க குட்டீஸ் உங்கள் புக்கில். இப்போது நான் இந்த வீடியோவில் ஆவண்ணான்னு இருக்கிறதுக்கு நேராக அடிக்கோடிட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் பேஜ் போகலாம் குட்டீஸ். எழுதும் முறையை அறிவோம். ஆன்ற எழுத்தும் உங்களுக்கு தெரியும், ஆ அப்படின்ற எழுத்தும் உங்களுக்கு தெரியும் குட்டீஸ். இப்போ மணலில் எழுதுவோம். அதை நீங்கள் ஆ ஆ அப்படின்றதெல்லாம் மணலில் வந்து எழுதி பாருங்கள் குட்டீஸ். ஒரு நோட்டும் ஒரு பென்சிலும் எடுங்க. டக்குன்னு எடுத்து இதான் ஆ, இது ஆ அப்படின்னு எழுதி பாருங்கள். எழுதி பழகுவேன்னு ஆ ஆன்னு கொடுத்துருக்காங்கல்ல குட்டீஸ்,
அந்த ஆவில் ஃபுல்லாக எழுதி பாருங்க. அப்புறம் ஆ அப்படின்றதுலையும் ஃபுல்லாக எழுதி பாருங்க. ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாம். கோட்டோவியம் எழுத்துக்குரிய படங்களை வரைவேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனா அணில். ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல குட்டீஸ், ஆவில் அணில் வரும், அம்மா வருவாங்க, அம்பு, இதெல்லாம் வந்து ஆ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த படத்தை வந்து ஆன்ற பேஜில் வரையணும். ஆ அப்படின்றது வந்து ஆலமரம், ஆறு, இது எல்லாமே வந்து ஆன்ற பேஜில் வரையணும். நீங்கள் வரைஞ்சி பாருங்கள் குட்டீஸ். நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போகலாம் குட்டீஸ். நிரப்புவேன்னு போட்டிருக்காங்க. ஆமைக்கு எந்த ஆ வரும், அப்பளத்துக்கு எந்த ஆ வரும், அணிலுக்கு எந்த ஆ வரும், ஆலமரத்துக்கு எந்த ஆ வரும் அப்படின்னு போடணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். உங்களுக்கே தெரியும் எதுக்கு எந்த ஆ வரும்னு. ஆ இ தெரியாத குட்டீஸ் 2 டைம் 3 டைம் எழுதி பாருங்கள். ஓகே குட்டீஸ், பாய். குட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் குட்டீஸ். ஓகே, பாய்.